குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து மேல்மிடாலம் நோக்கி டவுன் பஸ் கிளம்பியது. வழியில் பால்பண்ணை பஸ் ஸ்டாப்பில் ஒரு பெண் ஏறி இருக்கிறார். அப்போது பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருந்துள்ளது. ஆரம்பத்திலிருந்தே அந்த பெண்ணின் போக்கு சரியில்லை. அருகில் இருப்பவர்களை நோட்டமிட்டு கொண்டே இருந்தாராம். கூட்ட நெரிசலில் பக்கத்தில் நின்ற பெண்ணின் 5 சவரன் நகையை நைஸாக திருடி இருக்கிறார். இதனை கவனித்த சக பயணிகள் அந்த பெண்ணை சுற்றி வளைத்து கையும் களவுமாக பிடித்தனர். இருந்தும் கூட்டத்தை தள்ளிவிட்டு அந்த பெண் ஓட முயற்சி செய்துள்ளார். பயணிகள் துரத்தி சென்று பிடித்து பஸ்ஸுக்குள் அமர வைத்தனர். அவர் திருடிய 5 சவரன் நகையை மீட்டு பறிகொடுத்த பெண்ணிடம் கொடுத்தனர். மக்கள் பிடியிலிருந்தும் கூட்டத்தை கண்டு துளி கூட சலனமின்றி திமிராக பேசியிருக்கிறார் திருட்டில் ஈடுபட்ட பெண். பிறகு போலீசுக்கு தகவல் சொல்லப்பட்டு அரை மணி நேரம் கழித்து அவர்கள் ஸ்பாட்டுக்கு வந்தனர். முதலில் ரோந்து பிரிவு போலீசார் வந்துள்ளனர். அவர்கள் நடந்த விவரத்தை ஆசாரிப்பள்ளம் போலீசுக்கு தெரிவித்தனர். ஆனால் திருட்டு சம்பவம் நடந்த பார்வதிபுரம் பாலம் நேசமணி நகர் போலீஸ் நிலைய எல்லைக்குள் வரும் என்று ஆச்சாரிப்பாளையம் போலீசார் கூறினார்கள். இதைத் தொடர்ந்து நேசமணி நகர் போலீசார் அங்கு வந்தனர். அப்போது நகை திருடிய பெண்ணை போலீசிடம் பயணிகள் ஒப்படைத்தார்கள். பின்னர் அந்த பெண்ணை காவல் நிலையத்துக்கு போலீசார் அழைத்துச் சென்றனர். திருடிய பெண்ணை அழைத்துச் செல்லவே போலீசார் மாறி மாறி குழப்பியதில் மக்கள் அதிருப்தி அடைந்தனர். விசாரணையில் செயின் திருடில் ஈடுபட்டது திருநெல்வேலியைச் சேர்ந்த கார்த்திகா என்பது தெரியவந்தது. போலீசிடம் பொய்யான முகவரியை சொல்லி ஏமாற்றி இருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடக்கிறது.